எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அவருக்கு மட்டும்தான் இந்த டைட்டில் கார்டு சூட் ஆகும். கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த படம். தீபாவளி பொங்கல்னாலே தளபதி மூவின்னு சொல்லிட்டு காலையில பரபரப்பா எழுந்து ஓடி வந்துருவோம். ஸோ அதுதான் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அந்த பாட்டுக்காகவே நாங்கள் 5ஆவது தடவை திரும்ப படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டட் அதையும் தாண்டி ஃபில்ம் இஸ் ரூல் கலக்கிடுச்சு. ஜனநாயகன், மக்களின் நாயகன், எங்கள் இதயத்தின் நாயகன், ஜனங்களின் நாயகன், அவருக்கு மட்டும்தான் இந்த டைட்டில் கார்டு சூட் ஆகும். ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் ஃபில்ம் கொஞ்சம் தள்ளி போனாலும் ஒரு திருவிழா கொண்டாடுற அளவுக்கு தான் இந்த படம் இருந்தது. ஆஸ் எ சிஎம் இப்போ மக்களின் எழுச்சிக்காக வந்திருக்காரு, மாற்றத்துக்காக வந்திருக்காரு, மாற்றம் இனிதே கொண்டு வந்துட்டு இருக்காரு. படத்துல பொலிட்டிக்கலா பேசியிருக்காரா? பொலிட்டிக்கல் எஸ், மாற்றத்தை நோக்கி தமிழகம் செல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தரமா மக்களுக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு இன்ச் ஒவ்வொரு சீன்லயும் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. ஸோ வி லவ் விஜய் அண்ணா, சிஎம் அண்ணா, வி லவ் யூ. டிவிக்கு ரெஃபரன்சஸ் எல்லாம் வருதா? எப்படி இருக்குது அது வரும்போது? ஃபுல்லாவே அதுதான். எஸ், அதுதான். ஸோ நாங்கள் எதிர்பார்த்ததும் அதுதான். ஸோ அதை தான் வந்துடும். ஏங்க நீங்க அதை அரசியலா பார்க்காதீங்க. அரசியலா பார்க்கறதை விட மக்கள், அது அரசியலா பார்க்கறதை விட மக்களுக்கு என்ன நல்லதெல்லாம் சொல்லியிருக்காரு அதை அரசியலாக்க வேண்டாமே. அதுதான், அரசியலுக்கே வந்துட்டாரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும், மாற்றத்தை கொண்டு வரணும். கச்சேரி சாங் ஓபனிங்லயே வந்துச்சா? எப்போ வந்துச்சு? அது எப்படி இருந்துச்சு? டான்ஸ் சாங் ஒரு மாதிரி எப்படி கூஸ் பம்ஸாக இருந்துச்சு டைட்டில் கார்டு போடும்போது. நிறைய சீன்ஸ் வந்து இந்த படம் வந்து அரசியல்லாம் கிடையாதுங்க, கேர்ள்ஸுக்கு தான் இந்த படம். கேர்ள்ஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த படம். இதில் சத்தியமாக எந்த ஒரு அரசியல் வந்து மறைமுகமெல்லாம் அடிக்கல, நேர்முகமாகவே நாங்கள் டிஎம்கேவை போட்டு தாக்கியிருக்கோம். இனிமேல் அந்த ஆட்சி வராதுன்னு நினைக்கிறோம். எங்கள் தளபதி சிஎம் இருக்கார்ல, அவர் வந்து மாற்றத்தை கொண்டு வந்துட்டாரு, வருவார். சுத்தமா லாகாவில் ப்ரோ, கத்தி கத்தி பாருங்க, எனக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது கொடுக்கறதுக்கு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து போட்டிருக்கலாம், அரசியல் முன்னாடியே போட்டிருக்கலாம். இதுல அரசியலே கிடையாது. இதுல நான் தான் சொல்றேன்ல. ஸோ பயத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு இடத்துல கட்டுப்படுத்திட்டு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது இந்த படம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணதுனால ஆனாலும் தளபதி ஜெயிச்சிட்டார், பிரச்சனை இல்லை. உள்ள செம்மையா இருந்துச்சு, ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். லாஸ்ட் டான்ஸ்னு சொல்லிட்டு தளபதி செம்மையா ஸ்டெப்ஸ் இறங்கிட்டாரு. ஃபுல்லா தியேட்டரே வைபா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. இல்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கும் இருக்கு, அப்புறம் எமோஷனலா ஃபேமிலி கனெக்ட் ஆகிற மாதிரி, அப்புறம் கேர்ள்ஸ் பவர் கொடுக்குற மாதிரி அதுவுமே இருந்துச்சு. கண்டிப்பா உமன் சேஃப்டி பத்தி தான் படமே முழுக்க கொண்டு போயிருப்பாங்க. அது உமன் எப்படி வில் பவரோட இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல இல்ல, நான் as a தளபதி ஃபேனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் பின்னிட்டாரு, ஒரு பிஜிஎம்க்கும் ஏஞ்சி டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் கேட்டிங்கன்னா அழுதுருவாங்க. அந்த கடைசியில் கிளிப்பை கூட போட்டு அலை வச்சு தான் அனுப்பிச்சாங்க. ரொம்ப எமோஷன் ஆச்சு. இதுக்கப்புறம் தளபதிக்கு படம் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேங்க்யூ. எல்லாம் எடுத்துட்டுங்க. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இல்ல நாங்க வந்து ஜெனரலா வந்து நார்மலா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் இது வந்து நல்ல யூஸ்ஃபுல் மெசேஜ். ஸோ முக்கியமா கேர்ள்ஸ்க்கு, உமன்ஸ்க்கு, சின்ன குழந்தையில இருந்து எல்லாருக்கும் சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாருங்க, ஏன்னா இதுதான் லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் தளபதி மூவி. ஸோ இனிமே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரீன்ல வந்து பார்க்க முடியாது. தீபாவளி பொங்கல்னாலே தளபதி மூவின்னு சொல்லிட்டு காலையில பரபரப்பா எழுந்து ஓடி வந்துருவோம். ஸோ அதுதான் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. அந்த லாஸ்ட் அந்த டைட்டில் இது காமிச்சாங்கல்ல, அந்த குஷில இருந்து எண்ட் ஆஃப் தி செஷன் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது காட்டுறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இனிமேல் வர மாட்டோம், தளபதி ஸ்கிரீன்ல பார்க்க மாட்டோம். ஓப்பனிங் வந்து வேற லெவல்ல ஃபயரா இருந்தது, பிளாஸ்டா இருந்தது, சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. அது ஜோசப் விஜய் நான் அப்படின்னு சொல்றப்போ அவர் பேரு, அந்த இது எல்லாம் செம்மையா வேற லெவல். அது எப்பவுமே அவரோட ஸ்டைலுக்கு வந்து எதுவுமே எப்பவுமே ஃபயர் தான். அவர் டிவி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து இப்போ நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க டிவிகே மெசேஜ்னு. அந்த மாதிரி டிவிகே மெசேஜ் எதுவுமே கிடையாது. பொதுவா வந்து கேர்ள்ஸ்க்கு அவர் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ மற்றபடி வேற எதுவும் கிடையாது.
வேற லெவல்ல பிளாஸ்ட். அரசியல் சம்பந்தப்பட்டதா இருக்கா இல்ல வந்து கமர்ஷியலா அது மக்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் அப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே முதல்ல கண் மூடித்தனமா இருக்கு இந்த கேஸ்ட் அப்படிலாம் பார்ப்பாங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. அதுதான் இந்த படத்தோட இது ஜனநாயகம் பேரே. அதான் நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு புரியும். ஸோ எல்லாருமே இப்பதான் மக்கள்லாம் வந்து தெளிவாயிட்டாங்க, யோசிக்கிறாங்க, பயம் இல்லாம மூவ் ஆகுறாங்க. இனிமேல் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னுக்காக தெளிவா சொல்லியிருக்காரு தளபதி. லாஸ்ட் அந்த ஒன் டைம் அந்த டான்ஸா இருக்கட்டும் இல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் அதை எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அதெல்லாம் வேற லெவல். அதெல்லாம் சொல்ல வேணாம். வேற லெவல் ஃபயரா இருந்தது, பிளாஸ்டா இருந்தது, செம்மையா இருந்தது. ஸோ ப்ளீஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ நாங்க தான் தளபதியை மிஸ் பண்ணுவோம். பட் இன்னொரு பக்கம் ஹாப்பியா ஒரு சிஎம்மா பாக்குறோம். அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தளபதி விஜயா இல்ல சிஎம் விஜயா? இல்ல எப்பவுமே அவர் தளபதி தான் எங்களுக்கு. ஓகேங்களா? நடிக்க மாட்டார்ல இனிமே எப்படி பாக்க? அதுதான் ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்கா ஃபீலிங்கா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல மத்தபடி. பட் அது நம்ம இங்க இருந்து ரசிகர்களை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னுக்காக ரசிக்கிறதுக்காக அவர் நடிக்கிறாரு. இனி மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. தேங்க்யூ. படம் ஃபுல்லாவே சார் வர சீன்ஸ் எல்லாமே என்ஜாய் தான் பண்ணோம். ஆக்சுவலா இப்ப அந்த லாஸ்ட் ஒன் டைம் அந்த டான்ஸா இருக்கட்டும் அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் அதே ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பி அந்த பாட்டுக்காகவே நாங்க 5வது தடவை திரும்ப படத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஓகே, அனியோட மியூசிக் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதோட சாங் எப்படி இருக்கு? இப்ப இதுல ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலாவே பண்ணிருப்பாரு விஜய் சாரோட லாஸ்ட் ஆமா, ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட் தான். எல்லாமே நல்லா இருக்கு. படம் 200 டிக்கெட்ல சூப்பரா இருக்கு. நான் சொன்னேன் ப்ரோ. ஓ சட்டம் ஃபுல்லா தந்துனா யாரும் வர மாட்டாங்க இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு? நிரந்தர முதல்வர் சூப்பரா எதிர்பார்த்த அளவு இருக்கா? வேற லெவல்ல இருக்கு. எதிர்பார்த்ததோட அதிகமாவே இருக்கு. தீர்ப்பு என்னன்னு தான் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுதான் என்னைக்குமே. அப்படியே நீங்க படம் எப்படி இருக்கு? ரொம்ப மாசா இருந்துச்சு. ரொம்ப அவரோட ஃபைனல் மூவினோட இதுதான் ஃபர்ஸ்ட் பிகினிங் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தது எப்படி மேடம் இருந்திருக்கும்? இதோட மாசா இருந்திருக்கும். செமையா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் தள்ளி அப்படியே ஆள் பிடிச்சிருக்கு.